பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர், சின்னம் ஆகியவற்றை தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி அன்புமணி ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையேயான அந்த மோதல் தொடர்பாக ராமதாஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் அது தொடர்பாக அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், அந்த மனு தாக்கலில் அன்புமணி என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்? அதாவது இந்த பாமகவில் தற்போது தந்தை மற்றும் மகன் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அந்த கட்சி தற்போது 2 அணிகளாக செயல்பட்டு வருகிறது. இதில்தான் அந்த பாமகவின் பெயர், கொடி, சின்னத்தை பயன்படுத்த அன்புமணி ராமதாஸுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் தலைவராக தம்மை அறிவிக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பில் ஏற்கனவே சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த உரிமையல் நீதிமன்றம் இந்த ஒரு மனு தொடர்பாக தேர்தல் ஆணையம் மற்றும் அன்புமணி ஆகியோர் பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ராமதாஸ் தாக்கல் செய்த அந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தரப்பில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது ராமதாஸுக்கு தற்போது 87 வயதாகிவிட்டது. வயது மற்றும் மருத்துவ காரணங்களால் அவரால் நிர்வாக முடிவுகள் எடுக்கும் நிலை இல்லை என்று தெரிவித்தார். ஆனால் இதை பயன்படுத்திக் கொண்டு சிலர் ராமதாஸை தவறாக பயன்படுத்தி வருவதாக அன்புமணி தற்போது ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்துள்ளார். சில தனி நபர்கள் பாமக கட்சிக்கு எதிராக தற்போது செயல்பட்டு வருகிறார்கள். அதே போல ராமதாஸ் தலைவர் என தன்னை அறிவித்துக் கொண்டது பாமகவின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டது அல்ல என்று தெரிவித்துள்ளார். நிறுவனர் என்ற அடிப்படையில் பாமக கட்சியின் ஆலோசனை வழிகாட்டுதல் மட்டுமே அவர்கள் வழங்க முடியுமே தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. அதே போல பாமகவில் பொதுக்குழு தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டதாகவும் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். எனவே ராமதாஸ் தொடர்ந்த வழக்கானது விசாரணை உகந்ததல்ல, அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அன்புமணி தன்னுடைய மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மனு தொடர்பாகவும் பதிலளிக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்புக்கும் சென்னை உரிமையல் நீதிமன்றம் ஒரு உத்தரவும் பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.